உலகின் மிக முக்கியமான வேதியியலாளர் ஜான் அல்ரிக் நெஃப் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1862 ஜூன் 14 அன்னைக்கு சுவிட்சர்லாண்டுடைய அப்பென்செல் அசரோடனில் இருக்கிற ஹெரிசவுல யோஹான் அல்ரிக் நெஃப்புக்கும் அனா கேத்தரினா மார்க் நெஃப்புக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார். ஜான் அல்ரிக் நெஃப் இவர் கூட பிறந்தவங்க ஒரு யங்கர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் ஃபோர்மனாக, அதாவது ஜவுளி தொழிற்சாலையில் மேற்பார்வையாளராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் அல்ரிக் நெஃப் பிறந்த பிறகு இவருடைய அப்பாவினுடைய வருமானம் இவருடைய குடும்பத்துக்கு போதுமானதாக இல்லாமல் போக ஆரம்பிக்குது. இதனால் 1864ஆம் ஆண்டு ஜான் அல்ரிக் நெஃப்புக்கு 2 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா சுவிட்சர்லாண்டுடைய அப்பென்செல் அசரோடனில் இருக்கிற ஹெரிசவுல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பெர்க்சர் கவுண்டியோடைய கிரேட் பேரிங்டனில் இருக்கிற ஹூசட்டானிக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அந்த ஹூசட்டானிக்கில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் இவர் வந்து ஃபோர்மனாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹூசட்டானிக்கில் இருந்து 4 மைல் தள்ளி ஒரு ஃபார்ம் ஹவுஸை இவருடைய அப்பா வந்து உருவாக்குறாங்க. இதுக்கப்புறமா 1866ஆம் ஆண்டு ஜான் அல்ரிக் நெஃப்புக்கு 4 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா திரும்பவும் சுவிட்சர்லாண்டுக்கு வந்து இவருடைய குடும்பத்தையே இவர் வந்து சுவிட்சர்லாண்டுடைய அப்பென்செல் அசரோடனில் இருக்கிற ஹெரிசவுல இருந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பெர்க்சர் கவுண்டியோடைய கிரேட் பேரிங்டனில் இருக்கிற ஹூசட்டானிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா 1867ஆம் ஆண்டு ஜான் அல்ரிக் நெஃப்புக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஹூசட்டானிக்கில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்க்குறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் படிக்கக்கூடிய லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் அந்த அளவுக்கு பள்ளி பாடத்திட்டங்களில் மேம்பாடுகள் இல்லாமல் இருந்தது. இதன் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1869ஆம் ஆண்டு ஜான் அல்ரிக் நெஃப்போடைய அப்பா இவரை அந்த ஹூசட்டானிக்கில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பிரைமரி ஸ்கூல்ல இருந்து இவருடைய அந்த பள்ளி படிப்பை வந்து மாற்றுறாங்க. அப்படியே வந்து அந்த கிரேட் பேரிங்டனுடைய ஹூசட்டானிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து இவர் வந்து இவருடைய ஆரம்ப கல்வியை ஜான் அல்ரிக் நெஃப் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு 1872ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜான் அல்ரிக் நெஃப் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கிரேட் பேரிங்டனுடைய ஹூசட்டானிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் அல்ரிக் நெஃப் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து லட்டின், கிரீக், ஜெர்மன் போன்ற லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இதே காலகட்டத்தில் அந்த ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்விம்மிங்கில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் அல்ரிக் நெஃப்புக்கு வந்து மியூசிக், இசையிலையும் ஆர்வம் இருந்தது. கூடுதலாக இவருக்கு வந்து ஹைக்கிங், குறிப்பாக வந்து மலையேற்றம், அதுலேயும் ஜான் அல்ரிக் நெஃப்புக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. இதன் காரணமாக இவருடைய பூர்வீகம், அதாவது இவர் பிறந்தது, இவருடைய அப்பா அம்மா அவங்களுடைய இடமெல்லாம் சுவிட்சர்லாந்து அப்படின்றனால அடிக்கடி விடுமுறை நாட்களின் போது ஜான் அல்ரிக் நெஃப்போடைய அப்பா இவரை அழைச்சிட்டு குடும்பத்தோட சுவிட்சர்லாண்டுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து போவாங்க. ஸோ அப்படி விடுமுறையில் சுவிட்சர்லாண்டுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மலைகள், அங்கே வந்து மலையேற்றம் போகிறதுக்கு ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவருடைய அப்பா அழைச்சிட்டு போவாங்க. ஸோ இது மாதிரி ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவருடைய விடுமுறை நாட்களை ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து பள்ளி பாடங்களை ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. பர்டிகுலராக இவர் வந்து சயின்ஸ், அறிவியல் பாடங்கள் படிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அறிவியல்லையே இவர் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, உயிரியல், வேதியியல், இந்த 2 பாடங்களை ஜான் அல்ரிக் நெஃப் ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதுக்கிடையில் 1877ஆம் ஆண்டு இவருக்கு 15 வயது இருக்கும்போது ஜான் அல்ரிக் நெஃப்புக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஹை ஸ்கூல், அங்கே வந்து இவருடைய அப்பா இவரை அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பெர்க்சர் கவுண்டியோடைய கிரேட் பேரிங்டனுடைய அந்த ஹூசட்டானிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹை ஸ்கூலில் இருந்து 1877ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலுக்கு மாற்றிடுறாங்க. ஸோ அங்கே போய் அடுத்து இவருடைய
உயர்கல்வியை மீதம் இருக்கக்கூடிய இவருடைய உயர்கல்வியை 1877ஆம் ஆண்டிலிருந்து ஜான் அல்ரிக் நெஃப் வந்து நியூயார்க் சிட்டியில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜான் அல்ரிக் நெஃபோடைய குடும்பம் வந்து ஃபினான்சியலி ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தாங்க. ஆனால் போக போக ஜான் அல்ரிக் நெஃபே வந்து எப்படியும் வந்து இதுக்கு மேலே படிக்க முடியாது, அதாவது ஹையர் எஜுகேஷன் படித்ததுக்கப்புறம் காலேஜ்லாம் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஜான் அல்ரிக் நெஃபே வந்து முடிவு செய்கிற அளவுக்கு இவருடைய குடும்ப சூழ்நிலை வந்து படிப்படியாக வந்து மோசமான நிலையை நோக்கி போக ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் மறுபடியும் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய அப்பாவுடைய வருமானமும் ஓரளவுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதனால இவருடைய குடும்ப சூழ்நிலை மறுபடியும் கொஞ்சம் நல்ல நிலைமையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1879ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த நியூயார்க் சிட்டி ஹைஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே நியூயார்க் சிட்டி ஹைஸ்கூலில் இவர் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. ஸோ இது வந்து ஏ கிளாஸ் எஜுகேஷன், அதே மாதிரி 6th ஃபார்ம் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து இவர் அடுத்த ஓராண்டு ஜான் அல்ரிக் நெஃப் வந்து படிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவருக்கு மருத்துவ படிப்பை விட கெமிஸ்ட்ரி, வேதியியலில் தான் நிறைய ஆர்வம். இதனால இவர் வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடி பண்ணணும், பேச்சுலர்ஸ் டிகிரி, அதுவும் கெமிஸ்ட்ரி மேஜர் சப்ஜெக்ட்லாம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அடுத்து 1880ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை நியூயார்க் சிட்டி ஹைஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து இவருக்கு உதவிய இவருடைய அந்த நியூயார்க் சிட்டி ஹைஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் வந்து இவருக்கு பெற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அங்கே போய் 1880ஆம் ஆண்டு பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. இவர் வந்து ஏபி டிகிரி, அது வந்து பிஏ அப்படின்னும் அழைக்கப்படும், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். ஸோ அந்த ஒரு டிகிரி இவர் எடுத்து படிக்கிறாங்க. குறிப்பாக கெமிஸ்ட்ரியை தான் இவர் வந்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஜியாலஜி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்களெல்லாம் அந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் வந்து பிஏ கெமிஸ்ட்ரி படித்து வந்தாங்க. கெமிஸ்ட்ரியிலேயே பர்டிகுலராக இவர் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அதிக ஆர்வம் காட்டினாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது கரிம வேதியியல், அதாவது ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது ரெண்டுமே இணைஞ்சால் அது வந்து வாட்டராக உருவாகும். ஸோ ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 2 எலிமெண்ட்ஸ் இணைஞ்சா வாட்டர் அப்படின்ற காம்பவுண்ட் உருவாகும். ஸோ இது பற்றி படிக்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இது மாதிரி, அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இது மாதிரி வெவ்வேறு எலிமெண்ட்ஸை காம்பவுண்ட்ஸாக மாற்றுறது, ஸோ அதை பற்றி படிக்கிறது அப்படின்றது தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல். இதில் தான் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து அதிக ஆர்வம் காட்டினாங்க. இதுக்கப்புறம் 1884ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் இவருடைய 22 வயதில் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவர் படிக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து இவருடைய பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து முடிக்கிறாங்க. பிஏ டிகிரி கெமிஸ்ட்ரியில் முடிக்கிறாங்க. முடித்த உடனே இவருக்கு வந்து கெர்க்லாங் ட்ராவலிங் ஃபெல்லோஷிப் வந்து வழங்கப்படுது. இது ஒரு வகையான ஸ்காலர்ஷிப். இதை பயன்படுத்தி இவர் வந்து ஜெர்மனிக்கு போய் படிக்கலாம், அந்த ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக இதே 1884ஆம் ஆண்டு ஜான் அல்ரிக் நெஃபோடைய அப்பாவான யோஹான் உல்ரிக் நெஃப் அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 50 வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜான் அல்ரிக் நெஃபோடைய அப்பா 1834ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் 1884ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 50 வயதில் இறந்து போயிடுறாங்க. இது ஜான் அல்ரிக் நெஃபோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இந்த ஒரு துயரத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கே ஜான் அல்ரிக் நெஃப் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. குறிப்பாக ஜான் அல்ரிக் நெஃபோடைய அம்மா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய உடல்நிலையை வந்து, அதாவது உடல் நலத்தை வந்து இழக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் ஜான் அல்ரிக் நெஃபுக்கு வந்து படிக்கிறதுக்கு உண்டான அந்த ஃபெல்லோஷிப் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி இவர் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருந்தது. இதனால் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவருடைய அம்மாவை இவருடைய யங்கர் பிரதர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற அந்த பெர்க்ஷயர் கவுண்டியோடைய கிரேட் பேரிங்டனில் இருக்கிற ஹூசட்டானிக்
அங்கேருந்து இவர் நேரடியாக அந்த 1884ஆம் ஆண்டு ஜெர்மனியோடைய பெவேரியாவில் இருக்கிற மியூனிக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய லுட்விக் மேக்சிமிலியன் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக், அந்த லுட்விக் மேக்சிமிலியன் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் அப்படின்றது பொதுவாக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே வந்து 1884ஆம் ஆண்டு இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஜான் அல்ரிக் நெஃப் வந்து பிஹெச்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கெர்க்லேண்ட் ட்ராவலிங் ஃபெல்லோஷிப்பை பயன்படுத்தி இவர் வந்து பிஹெச்டி பண்ணுறாங்க. பிஹெச்டி வந்து கெமிஸ்ட்ரி, வேதியியலில் தான் இவர் வந்து பிஹெச்டி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய டாக்டரல் அட்வைசராக அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக்கில் அடால்ஃப் வான் பேயர் அப்படின்றவர் இருந்தாங்க. இந்த அடால்ஃப் வான் பேயருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இண்டிகோ டையை கண்டறிஞ்ச நபர். ஸோ ஒரு தலை சிறந்த வேதியியலாளர். அவர் 1835 பிறந்தவர். ஸோ அந்த ஒரு டாக்டரல் அட்வைசருக்கு கீழே இவர் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவருடைய பிஹெச்டி வந்து பண்ணுறாங்க. பிறகு 1886ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவருடைய அந்த பிஹெச்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக்கோடைய கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் அதே அடால்ஃப் வான் பேயர் அவர் கீழே இவர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச்சும் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை ஓராண்டு 1887 வரைக்கும் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து பண்ணாங்க. அடுத்து அந்த 1887ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதில் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து அந்த ஜெர்மனியோடைய பெவேரியாவில் இருக்கிற மியூனிக்லேருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவர் வந்து கிளம்பிடுறாங்க. இந்த முறை யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இந்தியானாவில் இருக்கிற வெஸ்ட்ஃபேலியட் அங்கே இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய புர்டு யூனிவர்சிட்டி அங்கே வந்து இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியாக வந்து அதாவது வேதியியல் பேராசிரியராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்காக இவர் அங்கே போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவருடைய அம்மாவையும் யங்கர் பிரதரையும் இவர் கூடவே அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்தியானாவில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட்ஃபேலியட் அங்கே இருக்கிற புர்டு யூனிவர்சிட்டி 1887ஆம் ஆண்டு தான் நிறுவப்பட்டது. ஸோ புதிதாக நிறுவப்பட்ட அந்த ஒரு யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியாக ஜான் அல்ரிக் நெஃப் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற ஒஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய கிளார்க் யூனிவர்சிட்டி இதுவும் அந்த காலகட்டத்தில் புதிதாக நிறுவப்பட்டிருந்தது. அதனுடைய கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் இவருக்கு கிடைக்குது. ஸோ இந்த புர்டு யூனிவர்சிட்டியை விட அந்த காலகட்டத்தில் கிளார்க் யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஒரு குவாலிட்டியான ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தது. இதனால் 1889ஆம் ஆண்டு ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இந்தியானாவில் இருக்கிற வெஸ்ட்ஃபேலியட்டில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற ஒஸ்டருக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து தொடர்ச்சியாக அங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அதாவது வேதியியல் உதவி பேராசிரியராக அந்த கிளார்க் யூனிவர்சிட்டியில் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1890 1891 இந்த காலகட்டத்திலிருந்து மறுபடியும் இவர் வந்து சுவிட்சர்லாண்டுக்கு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ஹைக்கிங் பண்ணுறதுல இவர் வந்து ஈடுபாடு காட்டினாங்க. இதுக்கப்புறமா 1892ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லினாய்ல இருக்கிற சிகாகோ அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அங்க வந்து இவருக்கு ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி வேதியியல் பேராசிரியர் அப்படின்ற பதவி கிடைக்குது. இதுக்காக ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவருடைய அம்மாவையும் பிரதரையும் அழைச்சிட்டு இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற ஒஸ்டர்லேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினாய்ல இருக்கிற சிகாகோவுக்கு போயிடுறாங்க. ஸோ இவர் வந்து அந்த ஒஸ்டரில் இருக்கிற கிளார்க் யூனிவர்சிட்டியோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு தான் இவர் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய வேதியியல் பேராசிரியராக ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியாக 1892ஆம் ஆண்டிலிருந்து ஜான் அல்ரிக் நெஃப் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து நிறைய கெமிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸையும் வேதியியல் பரிசோதனைகளையும் செய்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக இவர் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்ற ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட் அந்த ஒரு அமிலத்தை ஒரு நைட்ரோ எத்தேன் அப்படின்னு ஒரு வகையான ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது வந்து நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த நைட்ரோ எத்தேன் அப்படின்ற அந்த ஒரு காம்பவுண்ட் கூட இந்த ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட்டை இவர் வந்து இணைக்கிறாங்க. அப்படி இணைக்கும் போது அது ஒரு ரியாக்ஷன் ஒரு வினை புரிதல் எதிர்வினையை வந்து அது ஏற்படுத்துது. அப்படி எதிர்வினையை ஏற்படுத்தும் போது அது வந்து ஆசிட் ஆல்டிஹைட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான காம்பவுண்டை வந்து உருவாக்கினது. அதாவது நைட்ரோஎத்தேன் அதோட இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இதை வந்து இணைக்கும் போது அது வந்து ஆசிட் ஆல்டிஹைட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான காம்பவுண்ட்ஸை வந்து உருவாக்கினது. உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் கூட ஆக்சிஜன் சேரும்போது எப்படி வாட்டர் அப்படின்றது உருவாகுதோ எப்படி நீர் உருவாகுதோ அது மாதிரியே இந்த
நைட்ரோஎத்தேன் கூட சல்ஃபியூரிக் ஆசிட்டை சேர்க்கும்போது இந்த ஆசிட் ஆல்டிஹைட்ஸ் அப்படின்றது உருவாகுது. இந்த நைட்ரோஎத்தேன் அப்படின்றது நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். அதே சமயம் இந்த ஒரு ஆசிட் ஆல்டிஹைட்ஸ் அப்படின்றது வந்து கார்போல் அப்படின்றது, அதாவது கார்போலின் அப்படின்ற ஒரு வகையான காம்பவுண்ட். ஸோ இந்த நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்லேருந்து இது வந்து ஒரு கார்போனில் காம்பவுண்ட்ஸாக வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டை பயன்படுத்தும் போது மாறினது. ஸோ இந்த ஒரு ரியாக்ஷனை 1894 ஜான் அல்ரிக் நெஃப் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நிரூபித்தாங்க. இதுக்கப்புறம் அதனுடைய பேர், அந்த ரியாக்ஷனுக்கு பேர் நெஃப் ரியாக்ஷன் அப்படின்னு ஜான் அல்ரிக் நெஃபோடைய பேர் சூட்டப்பட்டது. ஸோ நெஃப் ரியாக்ஷன் அப்படின்றது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். குறிப்பாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நைட்ரோ காம்பவுண்ட்ஸோட சல்ஃபியூரிக் ஆசிட் அல்லது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது மாதிரியான ஸ்ட்ராங்கான ஆசிட்டை இணைக்கும் போது அது வந்து கார்பனில் காம்பவுண்ட்ஸாக வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராசஸ். ஸோ இதை 1894 ஜான் அல்ரிக் நெஃப் வந்து கொண்டு வந்தாங்க. இதனால் என்ன பயன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார்மசிட்டிக்கலாக மருந்தியல்ல ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னா வேறு ஒரு எலிமெண்ட்டையும் அல்லது வேறு ஒரு காம்பவுண்ட்ஸையும் இணைக்கும் போது புதிதாக ஒரு மருந்து மாதிரி ஒன்று உருவாகும். ஸோ அது மாதிரி இது மருந்துக்காக மட்டும் இல்லாமல் சில மெட்டீரியல் ஒர்க்ஸுக்கு, அதுக்கப்புறமா தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் உருவாக்குறதுக்கு அப்படின்னு இது வந்து பயன்படுத்தப்படும். ஸோ அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனித்தனியாக இருக்கும்போது ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம், ஹைட்ரஜன் அப்படின்றது வெவ்வேறு பயன்களுக்கு இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே இணையும் போது தான் நமக்கு தேவைப்படக்கூடிய நீர் உருவாகுது. அது மாதிரி தான் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி தான் இந்த நைட்ரோ காம்பவுண்ட்ஸை அந்த ஸ்ட்ராங்கான ஆசிட்டோட இணைக்கும் போது அது வந்து கார்போனில் காம்பவுண்ட்ஸாக, அந்த நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து கார்போனில் காம்பவுண்ட்ஸாக மாறிடும். இந்த கார்போனில் காம்பவுண்ட்ஸ் வந்து வெவ்வேறு பயன்பாட்டுக்கு, மருத்துவத்தில் ஆரம்பித்து தொழிற்சாலை பயன்பாடு வரைக்கும் அது வந்து பயன்பாட்டுக்கு மாறும். ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரியாக்ஷனை தான் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1896 ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவர் பணிபுரியக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியோடைய ஹெட் ப்ரொஃபஸராகவே 1896 ஜான் அல்ரிக் நெஃப் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜான் அல்ரிக் நெஃப்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு பெண் மாணவி வந்து இருந்தாங்க. ஜான் அல்ரிக் நெஃப் வந்து அந்த பெண்ணை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு ஜான் அல்ரிக் நெஃப்க்கு வந்து அந்த பெண் மேலே ஒரு அன்பு வந்து ஏற்படுது. இவர் வந்து அந்த பெண்ணை வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பெண்ணை நேசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஜான் அல்ரிக் நெஃப் வந்து நேசிக்கக்கூடிய பெண், அவங்க வந்து லூயிஸ் பேட்ஸ் காம்ஸ்டாக் அப்படின்றவங்க. ஸோ அவங்களும் வந்து இவரை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு இறுதியாக 1898 மே 17 அன்னைக்கு கரெக்டாக இவருடைய 36வது வயதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜான் அல்ரிக் நெஃப் வந்து அந்த ஒரு பெண்ணான லூயிஸ் பேட்ஸ் காம்ஸ்டாக்கை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு 1899 ஜூலை 13 அன்னைக்கு ஜான் அல்ரிக் நெஃப்க்கும் இவருடைய மனைவியான லூயிஸ் பேட்ஸ் காம்ஸ்டாக் நெஃப் இவங்க ரெண்டு பேருக்குமே ஜான் அல்ரிக் நெஃப் ஜூனியர் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஸோ மொத்தமாக ஒரு குழந்தை பிறந்தது. ஸோ ஜான் அல்ரிக் நெஃப்க்கும் இவருடைய மனைவியான லூயிஸ் பேட்ஸ் காம்ஸ்டாக் நெஃப் இவங்க ரெண்டு பேருக்குமே ஜான் அல்ரிக் நெஃப் ஜூனியர் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இது ஜான் அல்ரிக் நெஃபோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இதே 1899 ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. அதாவது சோடியம் அசிட்டலைட்ஸ் அப்படின்னு ஒரு வகையான காம்பவுண்ட், அதையும் அதே மாதிரி ஆல்டஹைட்ஸ், அதுக்கப்புறமா கீட்டோன்ஸ், இது ரெண்டுமே வந்து நான் சொன்ன அந்த கார்பனில் காம்பவுண்ட்ஸ் அதில் ஒன்று தான். ஸோ இந்த ஒரு ஆல்டஹைட்ஸ் அதுக்கப்புறமா கீட்டோன்ஸ் அது கூட இந்த சோடியம் அசட்டலைட்ஸ் ஸோ இதை வந்து இணைக்கிறாங்க. இப்படி இணைக்கும் போது இது ஒரு புதிய வகையான ஒரு தோற்றத்தை வந்து ஒரு காம்பவுண்ட்ஸை வந்து உருவாக்கினது. ஸோ அது வந்து இந்த ப்ராப்பரல் ஆல்கஹால் அதுதான் வந்து அது உருவானது. ஸோ ப்ராப்பரல் ஆல்கஹால் அப்படின்னா தெரியும். ஸோ இது உருவாகிறதுக்கு ஜான் அல்ரிக் நெஃப் வந்து பயன்படுத்தினது ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து சோடியம் அசிட்டலைட்ஸ் அப்படின்றது, அதுவும் அதுக்கப்புறமா இவர் பயன்படுத்தினது வந்து அந்த ஆல்டஹைட்ஸ் கீட்டோன். ஸோ இந்த ரெண்டு கூட தான் இந்த சோடியம் அசிட்டலைட்ஸை இவர் வந்து இணைச்சாங்க. இப்படி இணைக்கும் போது அது வந்து ப்ராப்பர் கில் அப்படின்னு தப்பாக சொல்லிட்டேன். அது வந்து
ப்ரோப்பர்கில் அப்படின்னு அர்த்தம், ப்ரோப்பர்கில் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு. ஸோ அது வந்து உருவானது. இது 1899ஆம் ஆண்டு ஜான் அல்ரிக் நெஃப் வந்து நிரூபித்தாங்க. பிறகு அதுக்கும் இவருடைய பேர் இடப்பட்டது. அது ஒரு சிந்தசிஸ். ஸோ அதனால் இவருடைய பேரில் அது வந்து நெஃப் சிந்தசிஸ் அப்படின்னு அந்த ஒரு ப்ராசஸ் ஆனது பெயரிடப்பட்டது. இதுக்கப்புறம் 1900 காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இன்னும் கூடுதலாக சில விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக ஐசோசைனைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட், அந்த ஒரு ஐசோசைனைடு அப்படின்ற காம்பவுண்டை ஆசில் குளோரைட்ஸ் அப்படின்ற இன்னொரு காம்பவுண்ட் அது கூட இவர் வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்படி ஆட் பண்ணும்போது அது வந்து இமினோடைல் அப்படின்ற ஒரு வகையான குளோரைட்ஸ், இமினோடைல் குளோரைட்ஸாக அது வந்து மாறுது. அதாவது ஐசோசைனைடு அதையும் அதே மாதிரி இன்னொன்று வந்து ஆசில் குளோரைடு, இந்த ரெண்டையுமே இணைக்கும் போது அது வந்து புதிதாக வேறு ஒரு காம்பவுண்ட்ஸாக மாறுது. அதுதான் வந்து இந்த இமினோடைல் குளோரைட்ஸ். ஸோ அதுவாக வந்து மாறினது. இந்த இமினோடைல் குளோரைட்ஸ் அப்படின்றது காஃபி, பிரெட்டு, அதுக்கப்புறமா வந்து பழுத்த பழம் அதிலெல்லாம் இயற்கையாக வந்து உற்பத்தி ஆகும். அதனுடைய தேவை அதிகரிக்கும் போது அதை செயற்கையாக உற்பத்தி செய்யணும் அப்படின்னா இந்த விஷயம்தான் பயன்படுத்தப்படும். அதாவது ஐனோசைனைடையும் அதே மாதிரி அந்த ஆசில் குளோரைடு இதை ரெண்டையுமே இணைச்சு அந்த ஒரு வகையான அந்த இமினோடைல் குளோரைடு வந்து உருவாக்கப்படும். நான் இதனுடைய பேர்லாம் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டே வரேன். ஏன்னா சொல்லும்போது அதனுடைய ஸ்பெல்லிங் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இதை இவர் வந்து பண்ணதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஜான் அல்ரிக் நெஃபோடைய பேரே வந்து அதுக்கும் இடப்படுது. அதுவும் ஒரு வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஸோ அதுக்கு வந்து ஜான் அல்ரிக் நெஃபோடைய பேரில் நெஃப் ஐசோசைனைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரிடப்படுது. ஸோ மொத்தமாக 3 விஷயங்களை ஜான் அல்ரிக் நெஃப் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒன்று நெஃப் ரியாக்ஷன், இன்னொன்று நெஃப் சிந்தசிஸ், மூன்றாவதாக இந்த நெஃப் ஐனோசைட் ரியாக்ஷன். ஸோ இந்த 3 விஷயங்களை ஜான் அல்ரிக் நெஃப் வந்து பண்ணாங்க. ஸோ இதனாலேயே ஜான் அல்ரிக் நெஃப் வந்து முழுமையாக இவருடைய ஒர்க்கில் ஒரு பக்கம் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியாக யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் இவர் வந்து தொடர்ச்சி ஆராய்ச்சிகளையும் தொடர்ந்து பண்ணாங்க. இதன் காரணமாகவே 1903ஆம் ஆண்டு இவர் வேலை பளுவின் காரணமாக இவருக்கு வந்து நர்வஸ் பிரேக் டவுன் வந்து ஏற்படுது. மிகப்பெரிய அளவில் இவருக்கு நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுது. இதனால இவர் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து சில மாதங்கள் ஓய்வில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுது. இவரும் வந்து ஓய்வில் இருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் ஓய்வில் இருந்து மீண்டு வந்து ஜான் அல்ரிக் நெஃப் வந்து தொடர்ச்சியாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் பல கௌரவங்களை பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக சிகாகோவிலே இருக்கக்கூடிய சிகாகோ அகாடமி ஆஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்சஸ், அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்சஸோடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க கொலராடோ அங்கே வந்து 1908ஆம் ஆண்டு ஒரு பெரிய மலையேற்றத்தில் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து ஈடுபட்டாங்க. இந்த நிலையில தான் ஜான் அல்ரிக் நெஃபோடைய மனைவியான அந்த லூயிஸ் பேட்ஸ் காம்ஸ்டாக் நெஃப் அவங்க வந்து அனீமியானால் பாதிக்கப்பட்டு 1909 மார்ச் 20 அன்னைக்கு இறந்து போயிடுறாங்க. இது ஜான் அல்ரிக் நெஃபோடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட இன்னொரு இழப்பு. குறிப்பாக இவருடைய மகனுக்கு அப்போ வந்து 10 வயது கூட பூர்த்தி ஆகலை. ஸோ அந்த நிலையில் அந்த 1909 மார்ச் 20 அன்னைக்கு ஜான் அல்ரிக் நெஃபோடைய மனைவியான லூயிஸ் பேட்ஸ் காம்ஸ்டாக் நெஃப் வந்து இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இன்னொரு திருமணம்லாம் பண்ணிக்கல, முழுமையாக இவருடைய மகனை வந்து இவர் பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் அடுத்தடுத்த இழப்புகள் இவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டது. குறிப்பாக 1910ஆம் ஆண்டு ஜான் அல்ரிக் நெஃபோடைய அம்மாவான அனா கேத்தரினா மாக் நெஃப் அவங்க வந்து 1910ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 68 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜான் அல்ரிக் நெஃபோடைய அம்மா 1842ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. இவருடைய அப்பாவை விட 8 வயசு கம்மி. அவங்க 1910ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 68 வயதில் இறந்து போகிறாங்க. இதுவும் ஜான் அல்ரிக் நெஃபோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதில் ஒரு விஷயம் சொல்லணும், இவர் வந்து சுவிட்சர்லாண்டில் பிறந்தவர் அப்படின்றனால இவருடைய பேர் வந்து யோஹான் அப்படின்னு தான், ஜான் கிடையாது. யோஹான் உல்ரிக் நெஃப் இவருடைய அப்பாவுடைய பேர் தான் இவருக்கும், யோஹான் உல்ரிக் நெஃப் அப்படின்னு. ஆனால் இவர் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இவருடைய பேர் வந்து ஜான் அல்ரிக் நெஃப் அப்படின்னு. அதே மாதிரி இவருடைய அம்மாவுடைய பேர் சுவிட்சர்லாண்டில் அனா கேத்தரினா மாக் நெஃப். ஆனால் இதே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆனால் கேத்தரின் மாக் நெஃப் அதுதான் வந்து ஜான் அல்ரிக் நெஃபோடைய அம்மாவினுடைய பேர். ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய பர்சனல் லைஃப், இவருடைய பேரில் இருக்கக்கூடிய சில டிஃபரன்சஸ். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. ஜான் அல்ரிக் நெஃபோடைய
குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த இழப்புகள் வந்து ஜான் அல்ரிக் நெஃபையை வந்து தோய்வடைய வைக்குது. மறுபடியும் 1911ஆம் ஆண்டு இவர் வந்து நர்வஸ் பிரேக் டவுனால் பாதிக்கப்படுறாங்க. மறுபடியும் இவருக்கு நரம்பு கோளாறு வந்து ஏற்படுது. மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கே ஜான் அல்ரிக் நெஃப் வந்து ரொம்ப சிரமப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் மேலும் இவருக்கு நிறைய கௌரவங்கள் கிடைச்சது. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கூடுதலாக அந்த ஒரு வகையான ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்ஸ் இன் உப்சாலா அதனுடைய ஒரு 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 மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேலும் இவருக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிட்ஸ்பர்க் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் அவங்க தரப்பிலிருந்து ஜான் அல்ரிக் நெஃபுக்கு வந்து ஆனரி எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. எல்எல்டி அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டின்ல அர்த்தம். இது இங்கிலீஷில் வந்து கேனன் லா, சிவில் லா அந்த 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் தான் அந்த ஆனரி எல்எல்டி. ஸோ இதை வழங்கி யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் வந்து கௌரவப்படுத்துகிறாங்க ஜான் அல்ரிக் நெஃப். இதுக்கப்புறம் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து சுகர்ஸில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கிளைகால் கிளேசரின் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான கெமிக்கல் அதுலேயுமே ஜான் அல்ரிக் நெஃப் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த நிலையில் ரொம்ப இவர் ஓவர் ஒர்க் பண்ணனாலையும் இவருடைய குடும்பத்தில் நடந்த இழப்புகள்னால இவர் மனதளவில் பாதிக்கப்பட்டனாலையும் இவர் வந்து ரொம்ப முழுமையாக வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இறுதியாக 1915ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13 அன்னைக்கு இவருடைய 53 வயதிலேயே ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1915 ஆகஸ்ட் 13 அன்னைக்கு இவருடைய 53 வயதில் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. ஜான் அல்ரிக் நெஃப் இறந்து போகும்போது இவருடைய மகனான ஜான் அல்ரிக் நெஃப் ஜூனியர் இவருடைய பேர் தான் அவருக்கும். ஸோ அவர் வந்து 16 வயது தான் எட்டியிருந்தாங்க 1915ஆம் ஆண்டு. ஸோ அவர் 16 வயது இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து படித்து அவர் வந்து ஒரு பெரிய ஆளாகி குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அதனுடைய ஒரு கமிட்டி ஆஃப் சோசியல் தாட் அதனுடைய ஒரு ஃபவுண்டராகவே இவருடைய மகன் வந்து மாறினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் அல்ரிக் நெஃபோடைய மகன் வந்து ஒரு மிகச்சிறந்த எக்கனாமிக் ஹிஸ்டோரியனாக பொருளாதார வரலாற்று ஆசிரியராக வந்து இவருடைய மகன் மாறினாங்க. பிறகு 1988ஆம் ஆண்டு டிசம்பர் 25 அன்னைக்கு இவருடைய மகனான ஜான் அல்ரிக் நெஃப் ஜூனியர் அவர் வந்து அவருடைய 89 வயதில் இறந்து போனாங்க. இதெல்லாம் ஜான் அல்ரிக் நெஃபோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இதெல்லாம் இவருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் அது வந்து நெஃப் ரியாக்ஷன், நெஃப் சிந்தசிஸ், நெஃப் ஐசோசைனைட் ரியாக்ஷன். ஸோ இந்த மூன்றுமே வந்து பெரிய அளவில் கெமிக்கல் ப்ராசஸர்ஸில் அடுத்தடுத்து பயன்படுத்தப்பட்டு அதில் சில மேம்பாடுகள்லாம் ஏற்படுத்தப்பட்டு கெமிஸ்ட்ரி ஃபீல்டில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணப்பட்டது. மேலும் இவருடைய காலகட்டத்தில் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அங்கே வந்து கிராஜுவேட் ப்ரோக்ராம் எல்லாம் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை இவர் வளர்த்திருந்தாங்க. மேலும் இறக்கும் வரை 1915 ஆகஸ்ட் 13 வரைக்கும் ஜான் அல்ரிக் நெஃப் வந்து 23 ஆண்டுகள் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி வேதியியல் பேராசிரியராக இருந்து அந்த வேதியியல் பேராசிரியராக தான் இறந்தும் போனாங்க. 1892 இந்த 1915 வரைக்கும் ஸோ அந்த வரைக்கும் இந்த பொறுப்பில் தான் இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் அல்ரிக் நெஃப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.